பேருந்து நிலையத்தில் பழ வியாபாரம் செய்யும் முதியவர் ஒருவர் அந்த பேருந்தில் பழக்கூடையுடன் ஏறினார். 5 பழங்கள் 10 ரூபாய் என்று கூவி பழங்களை விற்க முயன்றார். எவரும் பழம் வாங்க முன்வரவில்லை. சுமக்க முடியாமல் சுமந்தபடி முதியவர் கீழே இறங்கியதும் இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான். 6 பழங்கள் 10 ரூபாய் என்று கூவினான். அவனுக்கு நல்ல விற்பனை. மற்றொரு பேருந்தில் ஏறிய முதியவர் அங்கும் 5 பழங்கள் 10 ரூபாய் என்று விற்க முயன்றார். பலனில்லாமல் போகவே கீழே இறங்கிவிட்டார். அடுத்து 6 பழங்கள் 10 ரூபாய் என்று கூவியபடி அந்த பேருந்தில் ஏறிய இளைஞன் ஏகத்துக்கு விற்பனை செய்தான். மிகப்பெரிய கம்பெனியின் விற்பனை ஆலோசகரான ஒருவர் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். முதியவரை அருகில் அழைத்தவர், அந்த இளைஞனின் சாமர்த்தியம் உங்களிடம் இல்லையே, அவனுக்கு போட்டியாக நீங்களும் 6 பழம் 10 ரூபாய் என்று விற்றால்தானே உங்களுக்கு விற்பனையாகும் என்று கூறினார். முதியவர் சிரித்தபடி, போயா, அவன் என் மகன், இந்த பழமும் அவனோடது தான். 6 பழம் 10 ரூபாய்னு விற்றால் சட்டுன்னு வாங்குவதற்கு நம்ம ஜனத்துக்கு மனசு வராது. அதனால நான் 5 பழம் 10 ரூபான்னு கூவிக்கிட்டே போவேன். அப்புறமா 6 பழம் 10 ரூபாய்னு அவன் வந்து சொன்னதும், அடே லாபமா இருக்கேன்னு ஜனங்க சட்டுன்னு வாங்கிடுவாங்க. அவன் தாயா நிஜமான வியாபாரி. ஜனங்களோட மனசை மாத்துறதுக்காக தான் என்ன முன்னாடி அனுப்புறான் என்றார் முதியவர். இக்கதையின் மூலம் நாம் அறிவது என்ன? வியாபாரத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தந்திரத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.